இன்றைக்கி நாம் பார்க்குறது விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை. நம்மளோட விஷயங்கள் எல்லாமே தடங்கள் இல்லாமல் விக்னம் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம எப்பயுமே பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் ஒவ்வொரு சுப காரியத்தையும் ஆரம்பிப்போம். போல் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பூரண கொழுக்கட்டை தாத்பரியங்களை நமக்கு கொடுக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த வெண்மையான மேல் மாவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ருசியான வெல்லம் கலந்த அந்த உள்ளே நம்ம எள்ளு இது போல் நம்ம தேங்காய் கலந்து வைக்கக்கூடியது நம்மளோட பிறப்பை தான் நம்ம எப்படி இந்த ஜென்மாவை நம்ம கடை தேறி போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு நமக்கு வரக்கூடிய கர்மாவையும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகுங்கிறது நமக்கு நல்லா புரிய வரும். அதுபோல தான் அதை பிரித்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டு கஷ்டப்பட்டாலும் கடைசியில் இறைசக்தி நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்மளோட வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுங்கிற தாத்பரியம் நான் என்னோட இந்த 50 வயதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுபோல் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இப்போ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு வரன் வரல, படிப்பு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, அது ஃபெயில் பண்ணி ஆகிட்டு 1 மார்க் 1.5 மார்க்கில் போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் 11 ரூபாய் முடிஞ்சு அதில் என்னோடய குழந்தைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடுத்த வருடத்துக்குள்ளே பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். ஏன்னா அது இப்போ ப்ரெசண்ட் இல்லை, அது எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம். அப்போ அது போல் பாஸ் பண்ண வச்சிடணும்னு சொல்லி அதுக்குள்ளே எழுதி அது 11 ரூபாய் போட்டு முடிச்சு போட்டு நீங்கள் விநாயகர் பக்கத்துலேயே வச்சுருங்க. வச்சுட்டு லட்டு செய்யணும், ஒரே லட்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அதாவது என் குழந்தை பாஸ் பண்ணிடுவா, என் குழந்தைக்கு வரன் கிடைச்சிரும் உங்களால் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு கிடைச்சோன்னே நான் உங்களுக்கு ஒரு லட்டு செய்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு அது கைவர வரும். அப்போ ஒரே லட்டுவா, என்ன லட்டு, அந்த கடலை மாவு சக்கரை போட்டு நம்ம சாதாரணமாக செய்கிறோம் இல்லையா, அந்த லட்டை நீங்கள் தலை குளிச்சுட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்களோட குழந்தைக்கு அந்த வரன் கிடைச்சதுக்கப்புறம் நல்ல பெரிய லட்டாக, நல்ல இவ்வளோ பெரிய லட்டு அது போல் நீங்கள் செய்து ஒரே லட்டுவாக விநாயகருக்கு முன்னாடி வச்சு அப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை தேங்காய் பழம் எது நீங்கள் உங்களோட பிரியத்துக்கு அது போல் நீங்கள் வேண்டிக்கிங்க. அடுத்த முறையும் அதை நிறைவேற்றிருங்க. இது நிறைய பேருக்கு நான் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் எதுவும் விண்ணப்பங்கள் இருந்தால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விண்ணப்பத்தை விநாயகருக்கு முன்னாடி வைங்க. வீட்டில் பதப்படுத்தின பச்சரிசி மாவு நீங்கள் கடை மாவு கூட வாங்கிக்கிங்க, ஆனால் வறுக்கக்கூடாது. பூரண கொழுக்கட்டைக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு அரை டம்ளர் நம்ம சேர்த்து ஊற்றிக்குவோம். நல்லா கொதிக்கணும். மேல் மாவுக்கு ஒரு 5-6 கல் உப்பும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். இப்போ 1.25 பங்கு கொதித்த நீரை ஒரு கரண்டியினுடைய அடிபாகத்தை வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம். ரொம்ப சரியாக பிடிக்கும் 1க்கு 1.25 தண்ணிங்கிறது. நம்ம அதெல்லாம் நல்லா கிளறி விட்டு கட்டியெல்லாம் பிடிக்காது, பயப்படாதீங்க. சும்மா இதே போல் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு இந்த பூரணம் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு போட்டு வறுத்து சடன்னு எடுத்துக்கிட்டோம். அதே அரிசி மாவு எடுத்து அதிலே ஒரு பங்கு தேங்காய், அதில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா 2 நிமிஷம் முதல்ல ராவாக வறுப்போம். அதுக்கப்புறமா அரை பங்கு வெல்லம். இந்த இடத்துல நீங்கள் கல் மண் இருந்தால் சிறப்பாக கூட இந்த இடத்துல ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வேணும் இல்லையா, வரன்னு இருக்குது, லைட்டாக அப்படி தெளித்து விடுவோம். இப்படி கிளறி கொடுத்து வைக்கும்போது நம்ம எள்ளுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஆனால் கடலை போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும், அவ்வளவுதான். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த பூரணம் கொஞ்சம் கதன்னு இருக்குது. நீரெல்லாம் ஃபுல்லாக வற்றுனதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, அந்த வறுத்த எள்ளு பொடி 1-2ஆகவே அரைச்சி எள்ளை போட்டுக்கலாம்.
இதை எடுத்து ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், மாவு சூடு ஆறிடுச்சு. நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்குறோம். இந்த அளவுக்கு இருக்குது. விரிசல் அடையாமல் இருக்கிறதுக்கு அந்த மேல் மாவு விரிசல் விழாமல் இருக்க ஒரு அரை டீஸ்பூன் ஆறுன பால் இப்போ போட்டு நல்லா அப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இது வெடிப்பு வராமல் இருக்க இது ஒரு அருமையான டிப்ஸு. நல்லா தண்ணியை தொட்டுக்கிறோம், எண்ணெயை தொட்டுக்கிறோம். முதல்ல உருண்டையாக அப்படி உருட்டி வச்சுக்கிறோம். அந்த தண்ணி நம்ம அரை பங்கு எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போக்கேது உங்களுக்கு இந்த மாவு இந்த அளவுக்கு தொய்வாக இல்லைன்னா அந்த தண்ணியை லைட்டாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்காக ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவி இப்படி பட்டையை அப்படி பண்ணிக்கிங்க. ஒரு உருண்டையை, நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய உருண்டை, நடுவில் பூரணத்தை வைங்க. தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அப்படியே ரெண்டாக மடக்குங்க. சுற்றி வர எடுத்து விட்டுறலாம். அதாவது நமக்கு எவ்வளவு தான் ஆசைகள் இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவுகோல் தாங்கிறதுக்கு தான் இந்த பூரணம் உள்ளே வச்சு நம்ம மடிக்கிறது. எண்ணங்களை நிதானப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணுங்கிறது தான் இந்த தாத்பரியம். இப்போ நம்ம கைகளால் செய்கிறது, இப்படி எண்ணெயும் தண்ணியுமாவே அப்படி தொட்டுக்குவோம். பாருங்கள், அந்த 2 பெருவிரலையும் நடுவில் வச்சு வச்சு குழி பண்ணுறது, மேலே இருக்க மிச்சம் 4 விரலில் சுற்றி வர தட்டி கொடுக்கறது, இவ்வளோ தான் இதில் சூட்சமாக. இப்போ அந்த பூரணம் தேங்காய் கொழுக்கட்டை இப்படி வச்சு எல்லாமே ஒன்று சேர்க்குறோம் மேலே. அதை அப்படியே ஒரு குடுமி போல் மேலே அந்த எக்ஸ்ட்ரா மாவை அப்படி குடுமியாக பண்ணிக்கிறோம். சுற்றி வர ஒரு ரவுண்டு போல் அந்த கீழே இருக்க 4 விரலால் அப்படி எப்படி பண்ணோன்னா பாருங்கள், பூரணமாக தேங்காய் போல் வந்துருச்சு. அடுத்தது இதுலேயே நம்ம முன்னாடி செஞ்சோம் இல்லையா, அதே போல் கைகள்லேயே சொப்பு செய்கிறது. எண்ணெய் தண்ணி தொட்டுக்கிறோம், அப்படியே ஒன்று சேர்க்குறோம். அவ்வளோதான். நீங்கள் எந்த மெத்தடு வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அந்த அளவுக்கு இந்த மாவை மெலிதாக பண்ணும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். நெய் தடவி ஒரு தட்டில் நீங்கள் இது போல் வச்சுருங்க. இந்த தட்டு வெந்து வர்றதுக்குள்ளே 10 நிமிடம் ஆகும். 7 நிமிடத்தில் கூட வெந்துடும். 7 to 10 நம்ம எடுத்துடலாம். அதுக்குள்ளே இன்னொரு தட்டு இருக்கும் இல்லையா, அதில் நெய் தடவி நீங்கள் ஏற்கனவே இது வேகிறதுக்குள்ளே செஞ்சு வச்சதை இதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது போல் நீங்கள் எவ்வளவு நாளும் மாற்றி மாற்றி செய்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனோடனே இப்படி கரண்டியால் ஸ்பூனால் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா விழுந்துடும். மனிதர்களை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்போம், ஆனால் உள்ளே அத்தனை அறிவு இருக்கும். அதுவுமே இந்த கொழுக்கட்டை ஒரு எடுத்துக்காட்டு. அதோட ஆசைகளை அளவோடு வைப்போம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவோம். கொழுக்கட்டை நமக்கு தர்ற தாத்பரியம் இதுதான்.